ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரிஷா கிச்சன். நான் இன்றைக்கி அரபிக் டெசர்ட் குனாஃபா எப்படி செய்கிறேன்ட்டு தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சைடில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். குனாஃபா செய்கிறதுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் ஈக்கும் குனாஃபா டோன்னு சொல்லி அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஃப்ரோசன் ஐட்டமில் தான் அது ஈக்கும். நான் இன்றைக்கி க்ரீம் சீஸ் குனாஃபா தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதில் க்ரீம் சீஸ் ஃபில்லிங்கை செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கொள்ளுங்க. அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு 250 ml மில்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. முதல்ல நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு இதை மிக்ஸ் பண்ணினீங்கண்டா அது உங்களுக்கு க்ரீம் மாதிரி ஒரு பதத்தில் வரும். இதை நீங்கள் மிக்ஸ் பண்ண போக்கல நீங்கள் கண்டினியூஸ்லி நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். நீங்கள் இதை அடுத்தது இதோட ஃப்ளேமை வந்து நீங்கள் இந்த லோ டு மீடியமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி அது உங்களுக்கு இந்த குயிக்காக பேர்ன் ஆகிடும். 2 டேபிள் ஸ்பூன் சுகரை நீங்கள் சேர்த்து கொண்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் நாங்கள் இந்த சுகர் சிரப் கொண்டு செஞ்சு அதுக்கு மேலால் ஊற்றுறதால இவ்வளோ சேர்த்து கொண்டீங்கண்டா போதும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகி க்ரீம் மாதிரி ஒரு பதத்தில் வந்ததுக்கு பிறகு நீங்கள் க்ரீம் சீஸ் வந்து 200 கிராமை வந்து இதில் சேர்த்துக்கொள்ளுங்க. இதுவும் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும். க்ரீம் சீஸை சேர்த்ததுக்கு பிறகு நீங்கள் ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணி கொண்டுட்டு அதுக்கு பிறகு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ அதுக்குள்ளுக்கு வைக்கிற அந்த ஃபில்லிங் வந்து ரெடி. இப்போ நாங்கள் குனாஃபா டோவை வந்து அது இப்போ ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சு 1 ஹவரில் மாதிரி அது நல்லா சாஃப்டாக ஈக்கும். இப்போ அதை நாங்கள் சின்ன துண்டாக நாங்கள் அதை இந்த பிரித்து எடுத்து அதை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ குனாஃபா டோவை சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நாங்கள் அதில் 100 கிராம் பட்டரை வந்து மெல்ட் பண்ணி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஹெட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு ஒரு அவனில் வைக்கிற ஒரு ட்ரே அண்டில் பட்டரை நாங்கள் க்ரீஸ் பண்ணிவிட்டு நாங்கள் பட்டர் மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த குனாஃபா டோவில் ஹாஃபை வந்து நீங்கள் கீழே எட் பண்ணிக்கொள்ளுங்க. குனாஃபா டோட அந்த ஹாஃபை எட் பண்ணி வச்சதுக்கு பிறகு ஒரு கிளாஸ் ஒன்றால் அதுக்கு மேலால் அதை நல்லா அமைச்சி விடுங்க. அப்போ தான் அது நல்லா செட்டாகி இறுகி வரும். இப்போ இதில் நாங்கள் ஆல்ரெடி செஞ்சு வச்ச அந்த க்ரீம் சீஸை வந்து இதுக்கு மேலால் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளுங்க. க்ரீம் சீஸை இதில் ஃபில் பண்ணினதுக்கு பிறகு அடுத்தது இந்த நாங்கள் பட்டர் மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த குனாஃபா டோவை இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை கையால் மெதுவாக அதை அமர்த்தி விடுங்க. இப்போ இந்த குனாஃபாவை 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணின அவனில் 30 to 35 மினிட்ஸுக்கு பேக் பண்ணி எடுங்க. அதுக்கு மேலால் ஊற்றுறதுக்கான அந்த சுகர் சிரப்பை நாங்கள் ரெடி பண்ணி கொள்ளுவோம். அதுக்கு 5 to 6 டேபிள் ஸ்பூன் சுகரை வந்து நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை மிக்ஸ் பண்ணி மெல்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது அதில் ஒரு ஏலங்காவை தட்டி அதையும் சேர்த்துக்கொண்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது நல்ல மணமாக வரும்.
அடுத்தது நீங்கள் இதை வந்து இப்போவே நீங்கள் உடனே அதாவது பேக் பண்ணி உடனே நீங்கள் சர்வ் பண்ணுறீங்கன்னா இதை இப்படி மெல்ட் பண்ணி இந்த சுகரை மெல்ட் பண்ணி இதுக்கு மேலால் ஊற்றி உடனே சர்வ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி நீங்கள் இதை ஒரு 1 day 2 daysக்கு பிறகு நீங்கள் இதை ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டு நீங்கள் சர்வ் பண்ணுறீங்கண்டா நீங்கள் இதை இன்னும் ஒரு 5 minutesக்கு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துட்டு எகெயின் நீங்கள் இதே மாதிரி சேம் மெத்தடில் சுகர் சிரப்பை இதுக்கு செஞ்சு மேலால் ஊற்றிட்டு தான் நீங்கள் கட்டாயம் சர்வ் பண்ணணும். அப்போ தான் அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இந்த நல்லா க்ரீமியாக அது வந்து இருக்கும். இல்லாட்டி அது ட்ரை ஆகின மாதிரி ஒரு ஒழுங்கானோட டேஸ்ட்டில் அது இருக்காது. இப்போ இதுக்கு மேலால் சுகர் சிரப்பை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ அதுக்கு மேலால் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கொள்கிறதுக்கு உங்கள்கிட்ட பிஸ்டச்சூ இருந்தால் அதை நீங்கள் மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. அப்படி உங்கள்கிட்ட அது இல்லாட்டி இந்த ஆல்மண்டையும் நீங்கள் இது மாதிரி மெல்லிசாக கட் பண்ணி இப்படி உங்களுக்கு மேலால் தூவி எட் பண்ணிக்கொள்ளலும். இப்போ பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இந்த குனாஃபா வந்து நல்ல இந்த க்ரீமியாக நல்ல டேஸ்ட்டாக, இது ஒரு அரபிக் டிஷ். மிடில் ஈஸ்ட்லெல்லாம் ஈஸியாக ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு டெசர்ட் இது. உங்களுக்கும் குனாஃபாடோ கிடைச்சிச்சின்னா கட்டாயம் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.